ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இதுக்கு 1 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். 44 சைஸ் போட போகிறேன். இதனுடைய அளவெல்லாம் நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது நான் பேக் பார்ட் கட் பண்ண போகிறேன். உயரம் 15 இன்ச்சு வச்சுக்கிறேன். கீழே மடிப்புக்காக 1.5 இன்ச்சு விட்ருக்கேன். ஷோல்ட்ரு 5.5 இன்ச்சு போடுறேன். ஆம்கோல் அளவு 5.5 இன்ச்சு. இப்போ மார்பு சுற்றளவு 11 இன்ச்சு. 11 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன் சைடில். இப்போது ஒரு எல் போட்டுக்கிறேன். இப்போ சைடில் ஸ்டிச்சிங்க்காக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது ஆம்கோல் அளவு மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போது ஷோல்ட்ரு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். கழுத்து பின் கழுத்து இறக்கம் 9 இன்ச்சு வைக்கிறேன். இது ரவுண்டு நெக்கு, அப்படியே ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ ஆம்கோல் ஷேப் எடுக்கிறேன். கார்னரில் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஷேப் எடுக்கிறேன். 1 இன்ச் வச்சு அந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போது பேக் பார்ட் முடிஞ்சிடுது. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறேன். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிப்பேன். இது நார்மல் ப்ளவுஸ் தான். நான் ப்ளவுஸ் அளவு போட்டு எப்பவுமே கட் பண்ண மாட்டேன். ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து இன்ச் டேப் வச்சு தான் கட் பண்ணுவேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் போடுறேன். இப்போது நான் நேர் பீஸ் தான் போடுறேன். இதில் கிராஸ் பீஸும் போடலாம். ஆனால் நான் நேர் பீஸ் தான் இப்போ போடுறேன். இப்போது கழுத்தும் ஆம்கோலும் இப்போ ஆம்கோல் வரைகிறேன். இப்போ கழுத்து முன் கழுத்து இறக்கம் 6.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். எனக்கு 6 இன்ச்சு வைப்பேன். 6 இன்ச்சு தான் வைக்கிறேன். 6.5 7 வரைக்கும் வைக்கலாம். நான் இப்போ 6 தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிச்சிங்க்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது முன் கை ஆழம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு ஆழம் எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கில் 15 போட்டேன். ஃப்ரண்ட்டில் நான் 14 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். ஓப்பன் பட்டியிலேருந்து 4 இன்ச்சு வச்சு அங்கே நான் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சும் சைடில் 2 இன்ச்சும் மார்க் பண்ணி ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணிக்கிறேன். சைடு ஒர்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்க்காக. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன். சென்டர் டாட்டும் ஆம்கோல் பக்கம் ஒரு டாட்டுக்காகவும், இது கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஓப்பன் பக்கம் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பட்டன் பட்டி பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். அப்போ சைடு லூஸ் வராது, கையும் இறங்காது கழுத்து. அதுக்காக இப்போது பட்டி கட் பண்ணிக்கிறேன். டாட்டுக்காக விட்டதை எடுத்து கழிச்சிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு டாட் கரெக்டாக இருக்குது. அந்த அளவு
இப்போது பட்டியோட உயரம் அளவு எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பேக் பார்ட்டில் போட்டு சைடில் அளவு எடுத்துக்கிறேன். 4.5 இன்ச்சு வருது. மடிப்புக்காக போட்ட கோட்லேருந்து அளவு எடுத்தால் 4.5 இன்ச்சு. அதை 4.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்லேயே 4.5, சைட்லேயே 4 வரும். இப்போது அந்த டாட் வர இடத்துல வந்து ஷேப் எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, 4.5க்கு 4 இன்ச்சு வச்சு ஷேப் எடுத்துக்கிறேன். இது வந்து உள்பட்டி. சைடில் அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ இது கை வந்து இந்த மாதிரி தான் போடணும் நேர் பீஸு. ஆனால் இதுக்கு வந்து 44 சைஸு, கை குண்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கு அந்த மாதிரி போட்டால் சைடில் வந்து துணி அட்டாச் பண்ண வேண்டி வரும், நிறைய பண்ண வேண்டி வரும். அதனால் நான் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் குறுக்கால. இதுவும் வந்து கை உயரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்படி போட முடியுது. கை நீளமாக இருந்தால் அந்த மாதிரி போட்டு தான் வேறு பீஸ் அட்டாச் பண்ண வேண்டி வரும். எனக்கு 6.5 இன்ச்சு இருந்தால் போகும் கை உயரம். நான் மடிப்புக்கும் ஸ்டிச்சுக்கும் சேர்த்து 8 இன்ச்சு வைக்கிறேன். மேலே வந்து கீழே இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அகலம் வந்து 8 இன்ச்சு வருது. 8.25 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்காக சைடில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியணுன்னா நம்ம ஆம்கோல் பேக் பார்ட்டை வந்து வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அளவு கரெக்டாக இருக்கான்னு. இப்போது ஷேப் எடுத்துக்கிறேன். சைடு கட் பண்ணிவிட்டு கீழே மடிப்பை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது முன்கை ஆழம் எடுக்கிறேன். முன்கை ஆழம் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் கட் பண்ணிக்கிறேன். இப்போது பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுட்டு, இப்போது பட்டிக்கு வந்து உள்பட்டி ஒண்டி தான் ரெடி பண்ணோம். இப்போ மேல் பட்டி வேணும். இதில் துணி இருக்கிறதுனால நான் இதுலேயே உள்பட்டி மேல்பட்டி ரெண்டும் போடுறேன். மேல்பட்டி ஒண்டி துணியில் போட்டு உள்பட்டி வேறு துணி இல்லைன்னா வேறு பீஸ் போட்டுக்கலாம். ஆனால் இது இருக்கிறதுனால நான் ரெண்டையும் இதுலேயே போட்டேன். இப்போது உள்பட்டியை விட மேல்பட்டி ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கிறேன். ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு துணி பீஸ் இல்லைன்னா நீங்கள் தச்சு திருப்புற மாதிரி வரும். இதில் துணி இருக்கிறதுனால நான் மடித்து தைக்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ பட்டி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போது பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி எல்லாம் ஒன்றா வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப்பு, சிசர், டீஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே வச்சிட்டிங்கன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்து தைக்கிறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.